நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எனிவே, "அடியே எம்மா" அப்படி அந்த சாங் எனக்கு ஞாபகம் வருது. அ மேலருந்து குதிக்கணும், கீழருந்து தவழணும் அப்படி என்னைய மட்டும் தாக்கி பேசுனா எனக்கு காமெடியா இருக்கும். ஏன்னா, தெரு முனையில சூரி நாய் வந்து கத்திக்கிட்டே இருக்கும். யார் போனாலும் கத்தும். அத வந்து சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில போடணும்னு நெனைப்போம். பட் என்ன பண்றது? நாயாச்சே! புரியாது நம்ம பாஷன்னு சொல்லிட்டு கதவு சாத்திருவோம். அது மாதிரி தான் நான். என்னைய வந்து பாதிக்கிற விஷயங்கள், என்னைய தாக்குற விஷயங்கள் எல்லாமே இப்படிதான் நான் கொண்டு போவேன். ஆனா, என்ன சுத்தி இருக்கிற கேர்ல்ஸ் நெறைய பேர் வந்து அந்த கவுண்டர ஓப்பன் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச முகங்கள், தெரியாத முகங்கள் அத்தன பேரும் பெண்கள் கஷ்டப்பட்டு அந்த பணத்த சேவிங் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கிற நெறைய அந்த Instagram பேஜ முன்னாடி கொண்டு வந்தோம். ஃபெமிலியர் ஃபாலோவர்ஸே இல்லாத ஒருத்தவங்கள பின்னாடி கொண்டு போய் தள்ளி விட்டதும், நெறைய பாலிடிக்ஸ் இதுல நடந்திருக்கு. மேடம்க்கு ஒரு ஏசி ரூமு, மேக்கப்பு நெக்ஸ்ட் எக்ஸ்போல பவுன்சர் வேற வருவாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இவங்கள பத்தி பேசி, பேசி நம்ம ஃபேமஸ் ஆக்க வேண்டாம். எனிவே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு ரோலிங் ஆகுதுங்க. அந்த ஓட்டச்சரிக்கறி பண்ணா பார்த்தீங்களா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அத்தா! எனிவே எனக்கு இது ஒரு காமெடியா இருக்கு. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சாரி. எ எந்த கேர்ள்ஸும் இனிமேல் போயிடாதீங்க. ரொம்ப பாலிடிக்ஸும் நடக்குது. நெறைய ஸ்கேம் நடத்துறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போல வந்து ஒரு மீட்டிங் மேடம் போட போறாங்களா? ஒரு டீமா ஒர்க் பண்ண போறாங்களா? அந்த டீம்ல போய் பேச்சுல மயங்கி போய் விழுந்து எல்லாரும் வந்து அழுதுட்டு கதறிட்டு இருக்காதீங்க. வேண்டாம். இது மாதிரி வேண்டாம். அதுவே அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஃப்ரீயா பண்ணாங்கன்னா, அத யூஸ் பண்ணிக்கங்க. அதர்வைஸ் காசு குடுத்து போயிட்டு சேல்ஸே ஆகாம கஷ்டப்பட வேண்டாம். அதனால இந்த வீடியோல நான் சொல்லிர்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரியலி சொல்றேன். என்ன தாக்குனது காமெடியா இருக்கு. பட்டு நான் மனசுல நான் அந்த கவுண்டருக்கு நான் ஒவ்வொரு கவுண்டருக்கு போம்போது, ஒருத்தவங்க அழுதாங்க. ஒருத்தவங்க இல்ல 2 பேர் அழுதாங்க. அந்த கவுண்டர்ல. எனக்கு மனசே கேட்கல. ரொம்ப எனக்கு என்னடா இது! நம்ம எதுவும் பண்ண முடியாதா? இந்த மாதிரி விஷயங்கள் அப்டின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. என்னவா இருக்குமோ? உண்மை என்ன? பொய் என்னன்றது எனக்கு புரியல. அங்க நின்னு வந்து அந்த மேடம நல்லா வளர்த்துருக்கீங்க. உங்க மம்மி நல்லா வளர்த்துருக்காங்க. ஹெல்பிங் மைண்ட் செட்டோட நீங்க இருக்கீங்க. கருத்துக்கள் வேறுபட்டு இருந்தாலும் ஹெல்பிங் மைண்ட் செட்டோட இத்தன பேர வர வச்சு பண்ணியிருக்கீங்க அப்டின்லாம் நான் நெனச்சேங்க. ஆனா அதுக்குள்ள இவ்ளோ ஃப்ராடுத்தனம் இருக்கும்னு நான் நெனைக்கல. வாய் தொறந்தா சாக்கட. சாக்கடைங்க கிட்ட நம்ம பேசினா நாமளும் சாக்கட. ஸோ அத ஈக்குவலா நம்ம இறங்கி பேசினா நம்ம கேரக்டர் ரொம்ப வொர்ஸ்ட் ஆகும். நானும் வண்ணாரப்பேட்டையில பொறந்தவ தான். எனக்கும் சம்திங் சம்திங் லாங்குவேஜ் தெரியும். ஸோ பேசுனேன்னு வச்சுக்கங்களேன், வேற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம பேச விரும்பல. அவங்கள ஃபேமஸ் நம்ம ஃபேமஸ் ஆக போறோம், ஃபேமஸ் ஆக போறோம் துள்ளிக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். எனிவே இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிசினஸ் வுமன்ஸ் எல்லாருமே ஸ்மால் பிசினஸ் பண்றீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுங்கிட்ட போய் மாட்டிக்காம, எவ் அ அவ் அவ்ளோ அவ்வளோலாம் ஆடம்பரம் கிடையாதுங்க. அவங்க வந்து ஒருத்தவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நானும் ஸ்டோரி போட்டிருக்கேன். அந்த சிஸ்டரும் வந்து அவங்க கிட்ட கவுண்டருக்கு காசு கட்டினவங்க தான். ஏமாந்து நின்னவங்க. அவங்களும் வாய்ஸ் ஓவர் குடுக்குறாங்க. அவங்கள வந்து என்ன வாய் கோணிக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வைங்கன்னு சொல்லிட்டு எனக்கே மெசேஜ் போடுறாங்க அந்த மேடம. நான் பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன். யாரையுமே. ஆனா, ஒரு பொண்ண வாய் இந்த மாதிரி கோணையா இருக்குன்னு சொல்லி சொல்றவங்க இவுங்க தொப்பையும் கையுமா வந்து அவங்க பண்ற ட்ரெஸ்ஸிங்கும், அவங்க பேசுற பேச்சோ, அவங்க போடுற மேக்கப்போ, காண்டாமிருகம்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் அடிச்சு அவங்கள கலாய்ச்சி விட்டாங்க. ஸோ, இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு உருவத்துல இருக்கிறதுனால தான் எனக்கு மனசார அத ரிப்ளை பண்ண முடியல. அந்த பொம்பளைய. சரிங்களா? ஆனா,
பெண் உருவத்துல மிருகத்த பார்த்தேன்னா, கண்டிப்பா சொல்வேனா, ஒரு நாள்ல ஒரு நாள் பொங்கி எழுந்துருவேனா, நான் வந்து பொம்பளன்னு பார்க்க மாட்டேன். ஓட்ட சாரிக்காரிய நான் எவ்வளோ கிழின்னு கிழிச்சேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொம்பள உருவத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சாந்தமா போனேன். ஏன்னா, நான் ரொம்ப பெண்கள மதிக்கக்கூடிய ஒரு பெண். நான் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நான் கீழ விழுந்து நானே எழுந்திருக்கேன். ஸோ, எல்லா கஷ்டங்களையும் நான் அனுபவிக்க எதிர்ல இருக்க ஒரு பெண்ணோட வலி எனக்கு முழுசா புரியுது. அதனால தான் நான் பெண்ண வந்து ரொம்பவும் மதிக்கிறேன். பெண்ண நான் ரொம்பவும் மதிச்சு, அவங்கள நான் வந்து அப்படி உச்சந்தலையில வச்சு நான் நான் கொண்டாடுறேன். அதிலேயே சில மிருகங்கள் இருக்குங்க. இது மாதிரி சாக்கடைங்க. ஓட்ட சாரி இருக்கா பார்த்தீங்களா? அவளும். அதோட வாரிசு தான் இவ வரா. எங்க அக்கா, அந்த பொட்டிக் நடத்துறாங்களே, எங்க அக்கா அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மேடமு. அந்த அக்காவ பார்த்த இந்த தங்கச்சி, எல்லாம் ஒரே கேட்டகரி, ஒரே வம்சாவெளியா இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்து, காசு பணத்த அந்த இடத்துல நீங்க போட்டு விட்டீங்கன்னா, அது லபக்குன்னு கவ்வறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம், ஃப்ராடுங்க இருக்காங்க. இதுங்கிட்டலாம் வாய குடுத்துட்டு, நீங்க அசிங்கமாக வேண்டாம். இ நான் என்ன அசிங்கப்பட்டாலோ, நான் கடந்து வந்திருக்கேன். நெறைய கடந்து வந்திருக்கேன். என்ன அசிங்கப்பட்டுருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க, நெறைய பேசியிருக்காங்க. என்னோட கேரக்டர தப்பா பேசுவாங்க. என்னையே வந்து கொச்சைப்படுத்துவாங்க. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். ஐ டோன்ட் கேர்ன்னு நான் சொல்றேனே. ஆனா, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா, நல்ல இன்ஃபர்மேஷனா, நல்ல ஒரு விழிப்புணர்வா நான் இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது ஒண்ணே ஒண்ணு தான். இது போல சாக்கடைங்க, இது போல அக்கா, தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டு வருதுங்க எல்லாமே. பொம்பளைங்க சப்போர்ட் பண்றேன். தெருவுல இருக்க நாய்க்காக நான் இது பண்றேன், அது பண்றேன். நான் வெல் செட்டில். நான் படிச்சவ. நான் அப்படி. அந்த பொம்பள என்ன சொன்னா, இந்த நடிகைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நடிகைன்னு யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டு. அவளுக்கு எதிர்க்கிற அத்தனை பேரும் இவங்க மனுஷங்களா எனக்கு தெரியாது. இவங்க மிருகங்கள்னு அப்படின்னு நான் நெனச்சேன். பேசும்போது தான் நெனச்சேன், அவங்க மனுஷங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து சில்க் சுமித்ரா மாதிரி சரி சில்க் சுமித்ராலாம் பயங்கர நல்ல கேரக்டருங்க அவங்கலாம். இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஜந்து மாதிரி பேசுங்க. அந்த ஜந்துக்கு இந்த சின்ன ஜந்து வந்து வளர்ந்து வர பாக்குது. அதே பார்த்து அதே ஃபாலோ பண்ண பாக்குது. ஸோ எனிவே எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பாஸ். எல்லா பெண்களும் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு விழுந்துறாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போ ரம்ஜான்து வருது. ஸோ அந்த ரம்ஜானுக்கு எல்லாருக்கும் மொட்டை அடிக்க போறாங்கோ. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஓகேவா? இது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது இல்ல, எந்த இடத்துலயும் நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. பெண்களே உஷார். டாடா, பாய் பாய். குட் நைட்.